ஆதவர்ஜுனாவை பற்றி பேசணும் சார். அந்த தொகுதிக்குள்ளார இல்லைங்க, ஆதவர்ஜுனா பேசினாலுங்க நீங்கள் வந்து வேட்பாளராக அறிவித்ததுக்கப்புறம் தான் வில்லிவாக்கம் பக்கம் வரீங்க. இல்லை முன்னாடி ஒரு மாதம் 2 மாதம் ரெக்கி பார்த்துருப்பீங்க. எல்லாருமே போகிற இடத்துல என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, எங்களுக்கு உள்ளூர் வேட்பாளர் இருக்கணும், எங்கள் பிரச்சனைகள் எங்கள் கோரிக்கைகளுக்கு கூப்பிட்ட உடனே வரா மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை பங்களா வந்து கதவுலாம் தட்டின்னு இருக்க முடியாது சார். பணக்காரங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசு பொருள் இருக்குது, பணக்காரர் நல்லா செலவு பண்ணுவார். அது எந்த அளவுக்கு அந்த லேபிள் இருக்கோ அதே அளவு வந்து ஒரு சிலர்கிட்ட அது கெட்ட பேர் இருக்குது. நான் பெரிய கதவு போட்டுன்னு வீட்லேயே உட்காந்து தான் அந்த அரசியல்வாதி ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஜனங்களோட ஜனங்களாக சாதாரணமாக பழகிற அரசியல்வாதி தான் பிடிக்குது. இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு வசதிகள் இருக்குது, ஆனால் அவங்க அந்த ஃப்ளாங்க் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சாதாரணமாக மிங்கிள் ஆகிறது ஜனங்களுக்கு பிடிக்குது. அதனால ஏன்னா அதிகமான வாக்கு வித்தியாசம் இருக்குது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அதிமுக கீழே இருக்குது அந்த இடத்துல. பொற்கொடியினுடைய அந்த கேம்பெயினை பிக்கப் ஆக அதிமுக கிராஃப் ஏறுது. ஒரு சில தொகுதியில் வந்து இப்போது டி நகர், ராயபுரம், திருவிக்கா நகர்லாம் அந்த கிராஃப் ஏறிட்டு வருது. அப்புறம் அண்ணா நகரில் என்ன ஒரு இதுனா, இப்போ ஆதவர்ஜுனா அமிச்சிட்டாங்க இல்லையா, அங்கே வந்து கோகுலேந்திரா அவர்களோட தொகுதி. ஆமாம், ரொம்ப அவங்க தான் ட்ரெடிஷ்னலாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எம்கே மோகனோட ரைஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இந்த வாட்டி வந்து அங்கே ஏடிஎம்கேக்காரங்க ஆக்டிவ். அப்பா ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் வந்து பக்கத்து தொகுதி போயிட்டாரு, இது நமக்கு டைமு. அதனால் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்ஜிகரை எப்படி ஓட்டு போவோம், மெட்ரோ ஜோனு, இந்த கோயம்பேடு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது, அப்புறம் சாந்தி காலனி ஓட்டில் கொஞ்சம் பணக்காரங்க, அவங்க ஓட்டை காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் போய் கெஞ்சி கூத்தாடி அம்மா தாயே அப்படின்னு கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டல்லாக இருந்த அதிமுக அங்கே யூனிட் ஹாப்பி ஆகுது. சிற்றரசும் பவர்ஃபுல்லான ஆள் தானே சார்? சிற்றரசு பவர்ஃபுல்லான ஆள், வெளி தொகுதி இல்லை, உள்ளூர்காரர் இல்லைல்ல. சரி, அதாவது இது கரகாட்டக்காரன் படம் மாதிரி தான். பட் கார்த்திக் மோகனுடைய அங்கே ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சதெல்லாம் அவருக்கு ப்ளஸ்ஸாக போகாது. இருந்ததா அப்படியே விட்டு வந்துட்டேன், தட்டு முட்டு சாமா வேணுன்றதை எடுத்துன்னு போயிட்டேன், நீங்கள் வச்சு சாப்பாடாக்கி நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கோங்க, அப்படி தானே அது பொருளாகும்.